அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு வந்து நம்ம கூட மௌலவி ரஷாதி அவங்க இருக்காங்க. தாருல் சபாவோட தலைவர் வந்து நம்ம இன்னைக்கு குவைத்தில் வந்துட்டு பொது மன்னிப்புல செல்லக்கூடியவங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். அதாவது என்னன்னா, ஏற்கனவே யூனிவர்சிட்டி அதில் வந்துட்டு நம்ம இது போன்ற தகவல்கள்லாம் நம்ம பகிர்ந்திருந்தோம். இப்போ வந்து இலங்கை தூதரகமாக இருக்கட்டும், இந்திய தூதரகமாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்துட்டு இந்த 13ஆம் தேதிக்குள்ளே போகணும்னு சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமான கேள்வி உரையாடல் தான் இது. சின்ன காணொலி தான். கண்டிப்பாக பொது மன்னிப்பு இருக்கக்கூடியவர்களுடைய கவனத்திற்கு இதை வந்து எடுத்துட்டு வர்றோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லுங்க ஷேக், இந்த 13ஆம் தேதி வந்து எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். கானூனுக்கு பிறகு இப்போ வரக்கூடிய அந்த சட்டம் இருக்கிறது மிக கடுமையாக இருக்கும். ஏன்னு சொன்னால், இப்போ இந்த அளவுக்கு குவைத் அரசாங்கம் சலுகை கொடுத்து போகாமல் இருந்தால் நிச்சயமாக பின்வரக்கூடிய சட்டம் என்பது கடுமையாகத்தான் இருக்கும். கண்டிப்பா நாமளும் பார்த்தோம், ரோடுகளில் வந்துட்டு விளம்பர பதாகைகள் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். இது இந்த தடவை வந்து எல்லாருக்கும் விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. பொது மன்னிப்பு மால்கள் எல்லாம் வந்துட்டு அந்த பேப்பர், விளம்பர பேப்பர் இருக்குல்ல, MOA பேப்பரு, அந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லை ஷேக். ஆமா, இந்த தடவை வந்து கொஞ்சம் முயற்சி எடுத்து குவைத் கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து எல்லா அகாமா இல்லாதவர்கள், விதிமீறல்களாக இருப்பவர்கள் எல்லோருமே நாட்டுக்கு போகணும் அல்லது உரிய ஆவணத்தோடு இங்கே இருக்கணும்ன்ற விஷயத்துல அவங்க முனைப்பா இருக்கிறாங்க. அந்த விஷயத்துக்கு நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதாவது இந்த நாடு வந்து வாழ்வாதாரம் தேடுவதற்கு சரியான நாடு. அதே நேரத்தில் அதற்குண்டான விதிமுறைகளை நம்ம பின்பற்றணும். அதை பின்பற்றாமல் இருந்தால் அதனுடைய ஆபத்து நமக்கு தான். கண்டிப்பாக இந்த 13ஆம் தேதிக்கு அப்புறம் வந்துட்டு ஹஜ் பெருநாளோட லீவு வருது. அந்த லீவுகள் வரனால கவர்மெண்ட் விஷயங்கள்லாம் வந்து பேப்பர் ஒர்க்கெல்லாம் முடிக்க முடியாததுனால அந்த 13ஆம் தேதிக்குள்ள முடிச்சு. ஆமாம், இந்திய தூதரகம் வந்து அறிவிப்பு செஞ்சிருக்கு. 13ஆம் தேதி லாஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அறிவிப்பு செஞ்சிருக்கு. எதிர்பார்க்குறாங்க இது அதிகமாக எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்களான்ட்டு. இது வரைக்கும் அந்த மாதிரி செய்திகள் இல்லை. தெளிவான முறையில் நமக்கு தெரிஞ்சிருக்கு அது மாதிரி செய்திகள் இல்லை. யார் யார் ஊருக்கு போனோமோ, யார் யார் இடத்துல ஆவணங்கள் சரியான முறையில் இல்லையோ அவங்கெல்லாம் அவங்களுடைய ஆவணங்களை சரி பார்க்கணும் அல்லது நாட்டுக்கு போகணுன்ற விஷயத்துல குவைத் அரசாங்கமும் இந்திய தூதரகமும் அனைத்து தூதரகமும் இந்த விஷயத்துல உறுதியா. கண்டிப்பா இந்த 13ஆம் தேதிக்குள்ள அனைத்து பேப்பர் ஒர்க், போக்குவரத்து எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். அப்போ பயணம் போறது 14, 15 இப்படி போய்க்கலாம். அந்த 17க்கு முன்னால போய்க்கலாம். டிக்கெட் வேணா இப்படி வேணா போட்டுக்கலாம். பேப்பர் ஒர்க்கு ஓகே. ஆமா, எல்லாமே ஷூரா ஓகே ஆயிடுச்சுன்னா 14, 15 டிக்கெட் போட்டுக்கலாம். 17க்குள்ள போயாகணும். கண்டிப்பா. இல்லைன்னா அந்த செஞ்சது கூட வேஸ்டா போயிடும். ஆமா, மகிழ்ச்சி. அதே போல இன்னைக்கு நம்ம ஷேக்கை சந்திச்சோம். இந்த நிகழ்வுகளை பத்தி 13ஆம் தேதிக்கு உண்டான அந்த முக்கியத்துவத்தை என்ன சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டோம். கண்டிப்பா பார்க்கக்கூடிய மக்கள் வந்து விரைந்து 13ஆம் தேதிக்குள்ள தாயகம் செல்லுங்கள். தாயகம் சென்றால், ஏன்னா உங்களுக்குள்ள பேப்பர் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சுட்டு இங்கே இருந்த பயணம்லாம் போயிடும். திரும்ப மீண்டும் நீங்கள் குவைத்துக்கு வந்து புதிய விசால வரலாம். அதனால கண்டிப்பா இதை பயன்படுத்தி சீக்கிரமா தங்களுடைய நாடுகளுக்கு சென்று அடுத்தடுத்த பணிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இது போன்ற முக்கியமான செய்திகளை இதாயத் யூடியூப் சேனலில் வந்து பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைபர் பண்ணி எங்களை ஊக்கப்படுத்துங்க. நன்றி ஷேக், நன்றி. அதே போல இன்னைக்கு வந்து நம்ம தீ விபத்துல உள்ளான அந்த தீ விபத்துல பலியான நம்முடைய வருத்தத்தையும் இறைவனோட நம்ம வந்து பிரார்த்தனையும் நம்ம செய்துக்கிறோம். அதே போல நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க. அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் இறைவன் பாதுகாப்பான அனைவரையுமே. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.